கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானடி. இப்ப தொட்டா என்னடி? நம்மளை பெற்ற ஆத்தாவும் பொம்பளை, பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பளை, நாம கும்பிடுற சாமியும் பொம்பளை. அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதாய்? கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானே சொந்தம். 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 அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான். நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். என்ன அப்ப என்ன காளியப்பா, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும்னு ஆசை. ஒரு 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும். 5 வருஷம் உழைச்சா போதும். 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா 5 வருஷம் உழைக்கிற மாதிரி? ஊரையெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன். இவனை ஏமாத்தினாதான் இவனுக்கு புத்தி வரும். 5 ரூபாய புடுங்கிடுவோம். இருக்கு. அப்ப அந்த 5 ரூபாய் எப்படி கொடுங்க. அப்ப ஹரிச்சந்திரனும் நானும் ஒண்ணு. அவன் பேசின உண்மையத்தான் நான் பேசுறேன், நான் பேசுற உண்மையத்தான் அவன் பேசினான். போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாங்க. கையில ஒரு செருப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க, இந்த செருப்பு கஞ்சப்பைய, களவாணி பய, கொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு. மறுபடியும் சொல்றேன், கஞ்சப்பய, களவாணி பய, மொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஓ தெரியுது. இந்தாங்க போட்டுக்குங்க. நீங்க உத்தமரு, நல்லவரு, உங்க கண்ணுக்கு தெரியுது. பொருத்தமா இருக்கு. நடங்க. அப்படித்தான், அப்படித்தான், அப்படித்தான். தாயே, காலையில டவுனுக்கு போயிருந்தேன்ல, அங்க நம்ம மாப்பிள்ளைய பார்த்தேன் தாயே. உங்களுக்கு கல்யாண சீலை எடுக்க வந்தாங்களாம். சீலைய பார்த்தேன். உங்க நேரத்துக்கு பொருத்தமே இல்ல தாயே. ஆமா, பொருத்தமே இல்ல. உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தாயே தெரியும்? நமக்கு என்ன வசதி இல்லையா? இருக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு பொருத்தமா நம்மளே தேடி எடுத்துருவோம் தாயே. ஆமா, நமக்கு பொருத்தமா நாம தான் தேடிக்கணும். தாய் கல்யாணத்துக்கு எப்படியும் 2 மூட்டை கத்திரிக்காய் தேவைப்படும். தோட்டத்துல சொல்லி புடிங்கி வைக்க சொல்லணும். 8 பட்டி ஜனமும் ஒட்டு மொத்தமா கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்களாம் தங்கறதுக்கு வீட்டை வேற ஒதுக்கி வைக்கணும். என்னதா எங்க உட்காந்துட்டீங்க? சாமி கும்பிடலையா? இருக்க போது தாயே, வேற சாமியை கும்பிடுங்க. மருத, செத்த நேரம் கட்டிட்டு கழுத்து எறிகிற சீல துணியையே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, ஆயுசு பூரா சேர்ந்து வாழ போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறதுல தப்பு இல்லையே. அதுல என்னடா தப்பு? குடும்பம் நடத்த போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, கும்பிடுற சாமியிலையும் மனசுக்கு பிடிச்ச சாமியை முதல்ல கும்பிடுறதுல தப்பு இல்லையே. அதுல என்னடா தப்பு? மருத, நீ அந்த சாமி கிட்ட போய் நில்லு. ஏண்டாயே? போய் நில்லு. நின்றுனாயே.
மூட்டன் தாய். என்னதான் இது? என் மனசுல இருக்கிற நீதே என் மனசுக்கு பிடிச்ச சாமி. நான் சாமி இல்ல தாயி, உங்க வீட்டு நாய். வண்டியில இருந்து தாய், வீட்டுக்கு போ. ஏமதினி, இவ்வளவு நேரமாச்சு இன்னும் உறங்காம என்ன செய்றீங்க? இல்ல, நம்ம மருத வீரம் இன்னும் சாப்பிட வரல. இந்த நேரத்துல எதுக்காக ஒத்தையில வந்தீங்க? துணைக்கு வர வேண்டியவங்க தள்ளி இருந்தா ஒத்தையில தானே வரணும். நான் வழி துணைய சொல்லல, வாழ்க்கை துணைய சொன்னேன். சாமியை கும்பிட்டு தான் முடியுமே தவிர கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது தாயி. இது உனக்குன்னு ஆக்கி வச்ச சோறு. இதை தின்றதும் தின்னாததும் ஓ இஷ்டம். ஆனா இனிமே இது நொந்து போய் குளிராடிக்கு கஞ்சியா போனாலும் போகுமே தவிர இன்னொருத்தன் தின்றதுக்கு உதவவே உதவாது. மனசுக்குள்ள ஒருத்தனை சுமந்துகிட்டு இன்னொருத்தனுக்கு தாலிய சுமக்கிற சாதி நான் இல்ல. கால்ல பூ போட்டு மனசுக்குள்ள புருஷனா ஏத்துக்கிட்ட அதே கோயில்ல காத்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன முடிவுன்னு விடியறதுக்குள்ள தெரியலன்னா பொழுது விடியிறப்ப என் பொண்ணதான் அங்க கிடக்கும். உங்க வீட்டு உற்பத்தின கடமைக்காக இப்போ உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக தான் ஓடி வந்தனே தவிர உங்க கூட ஒண்ணு சேர்ற தைரியம் எனக்கு இல்ல தாய். கண்ணி கலியாமலே நான் கண்ணு மூடிட்டாலும் எனக்கு மண்ணு போடுற கடமை கொன்ன சேர்ந்ததா.
தாயி பந்த போட்டாச்சு, பத்திரிகை அடிச்சாச்சு, பட்டி தொட்டி எல்லாம் கூட கொடுத்தாச்சு. வீட்டு வாசப்படியை கூட தாண்ட கூடாது. இந்த நேரத்துல ஊரை தாண்டி உறவை தாண்டி போயிருக்கிறேன். இதுக்கு என்ன தாயி அர்த்தம்? அத்துமீறி நுழைஞ்சப்பவே அவன் அருவாள் எடுத்து வெட்டாம விட்டது அத்தமயன்றதுக்காக இல்ல தாய். முரடனோ குடிகாரனோ அவன் கொடுத்த கருகுமணிய கழுத்துல கட்டிவிட்டா அப்பவே அவன் பாதி புருஷனாயிடுறான். அதனாலதான் தாய் பரிசம் போட்டதுக்கு அப்புறம் பாத மாறி போறது நியாயமா தாய்? ஐயா, பொறாசு மாமனை பரிசம் போட சொல்லி பெரியய்யா சொன்னாங்க. நீங்களும் சம்மதிச்சீங்க. வாக்கப்பட்டு போய் இருந்து பொழைக்க போறவன் நான் தானே ஐயா. இவனும் உனக்கு பிடிச்சிருக்கா தாயினி யாராவது என்னைய ஒத்த வார்த்தை கேட்டீங்களா ஐயா? இல்ல தாய். கூட சேர்ந்து விளையாண்டப்ப எங்கேயாவது பொண்டுகளோட கையும், சோறூட்டி விட்டப்ப பெரியய்யா கையும், சின்ன பிள்ளையில ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சினப்ப உங்க கையும் தவிர வேற கை என் மேல பற்றுக்குமாயா? இல்ல தாய். அப்படிப்பட்ட என்னைய எங்க ஊர்ல இருக்கிற பச்சை பிள்ளையில இருந்து கிழடு கட்ட வரைக்கும் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பரிசம் போட்டு புருஷனா வரப்போறவ கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தன் தொட்டு தூக்கி புட்டானேயா. அவனை விட்டுவிட்டு வேற ஒருத்தன் கூட இவன் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு எப்படியா இங்க ஊருக்குள்ள நடமாடட்டும்? தொட்டவன் தொட்ட பயலா இருந்தாலும் தொட்டவனே கட்டையில தீயள்ளி போடணும்னு தானையா பொட்டச்சு நினைப்பா? என் சொத்து, உன்னோட சொத்து, நம்ம 2 பேரோட சொத்து பூராவும் இந்த பத்திரத்துல இருக்கு. எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானடா. எடுத்துக்க. இந்த வீட்டை விட்டு போய் புள்ள ஆசைப்பட்டபடியே கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. அந்த மாதிரி பேசுறதுக்கும் சாதிசனத்தை மீறத்துக்கும் எனக்கு தைரியம் இல்லடா. என்னன்னு சொல்றீங்க? என் கண்ணு முன்னால இது நடக்க வேண்டாம். புள்ளைய கூட்டிக்கிட்டு புறப்படும். அண்ணே, இன்னும் ஏன் நினைக்கிற? ஐயோ அண்ணே, உங்களை எல்லாம் விட்டு நான் எங்க போவேன்? ஐயோ மதுரை, மதுரை, நீங்க சொல்லுங்க மதுரை. புள்ளைய கூட்டிக்கிட்ட போ சொல்லு மதுரை. வா வா வா.